அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த பிகெஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் டிராமா நடந்து முடிச்சதுங்க. ஒரே குஷியா இருக்குது இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு. இந்த நியூ ஏஜ் ரைவல்ரி முன்னாடி இருந்த இந்த ரொனால்டோ மெஸ்ஸி பார்சா ரியல் மேட்ரிட் மாதிரி இப்போ இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு என்ன அந்த மாதிரி ரைவல்ரினா ரியல் மேட்ரிட் வெர்சஸ் மேன் சிட்டி, அதுலயும் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா ஹாலண்ட் வெர்சஸ் எம்பாப்பே தான் வந்துட்டு பெரிய கதையா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகாம ரெண்டு பேருமே நாங்க தான்டா பெரிய தலைவர் அடிச்சுட்டு பயங்கரமா ஆடின கேம் தாங்க இந்த சாம்பியன்ஸ் லீகான ரவுண்ட் ஆஃப் 32 ஃபிக்சரான இது நாக் அவுட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் லெக் மேன் சிட்டி கிரவுண்ட்ல எத்தியாட் ஸ்டேடியம்ல தான் நடந்து முடிஞ்சது. என்ன ஒரு குதூகலம், என்ன ஒரு அதிரடி எல்லாமே இருந்துச்சு. பெப்பு கோழையில மண்டை சுழிறது என்ன, டான் கார்லோ கடுப்பாயிடுறது என்ன, எம்பாப்பே மேல எல்லா சைட்லயும் ஒரு வெறித்தனமான ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. பட் எப்படி இந்த கேம் போச்சுன்றத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த கேம்ல வந்துட்டு ஆக்சுவலா ரியல் மேட்ரிட்க்கு ரிலேட்டிவ்லி அவங்களுக்கு கம்பேர் பண்ணா ஒரு வீக்கர் சைடை தான் பிளேஸ் பண்ணாங்க. ஏன்னா டிஃபென்ஸ்ல வந்துட்டு சரியான ஆளுங்கள் இல்லை. ராகுல் அசன்சியோ அவரை பத்தி நிறைய பேசுவோம் அந்த கேம்ல. பட் ராகுல் அசன்சியோ அப்புறமா ஷுவமேனி இவங்களால தான் டிஃபென்ஸ் ஆரம்பிச்சாங்க. ரைட் பேக் வால்வர்டே, லெஃப்ட் பேக் நம்ம மெண்டி. சொல்ல போனா ரிலேட்டிவ்லி ஒரு மீடியாக்கர் டிஃபென்ஸ் லைன் அப் தான் இது. டிஃபென்ஸ் ரொம்ப வீக் இந்த சீசன்றது வந்துட்டு எல்லா டீம்ஸுக்குமே தெரியும் ரியல் மேட்ரிட். அதுதான். அப்புறம் மிட்ஃபீல்ட், அதே மிட்ஃபீல்ட் அண்ட் ஃபார்வர்ட்லாம் வந்துட்டு இந்த சேம் ரொட்ரிகோ, வினிஷியஸ், மெம்பாப்பே லைன் அப் இருந்துச்சு. பெலிங்கம்லாம் இருந்தாரு. மற்றபடி எல்லாம் சிட்டார் தான் இருந்துச்சு. சிட்டி சைட்ல அதே மாதிரி சிட்டிக்கும் அதே சிமிலர் ப்ராப்ளம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன எல்லாருமே அவங்க மெயின் டீம்ல இருக்கவங்கலாம் இருக்காங்க. ரியாஸ் தவிர டிஃபென்ஸ் எல்லாம் நல்லா தான் செட் ஆயிருந்தது. மிட்ஃபீல்ட் அட்டாக் எல்லாருமே வந்து ப்ராப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. கிரீலிஷ் ஆடினார் ரொம்ப நாளைக்கு கழிச்சு வந்து சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் விங்ல ஆரம்பிச்சாரு. அவரும் வந்துட்டு பாவம் உடம்பு சரியில்லைன்ற ரீசன்னால பாதியிலேயே வந்துட்டு அவர் வெளில எடுத்துட்டாங்க ஆஃப்டர் கோல் கான்ட்ரிபியூஷன் அந்த ப்ரீ அசிஸ்ட்க்கு. ஆனா அவரும் ஆடினார், ஒரு 30 நிமிஷம் ஆடிப்பாரு. அவரும் எடுத்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே நார்மல் அவங்களோட மெயின் லைனப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் எண்ட் டு எண்ட் ஃபுட்பாலா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்லோ பில்டப் அதெல்லாம் கிடையாது. இங்க மிஸ் பண்ணா அங்க போக வேண்டியது, அங்க மிஸ் பண்ணா அங்க போக வேண்டியது. ஏன்னா ரியல் மேட்ரிட் சொல்லவே வேணாம் கவுண்டர்ல எப்படி ஆடுவாங்கட்டு. ஸோ மெயினா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு எப்படியோ சிட்டி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா சிட்டியோட கிரவுண்ட் அவ்வளோ பயங்கரமா சியர்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் என்ன ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரா இருந்துச்சு. என்னால நம்ப முடியல. மான் சிட்டிக்கு இப்படிலாம் ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா, இப்படிலாம் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாவே வந்துட்டு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ரியல் மேட்ரிட் வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு ஒரு பிரேசிலியன் சாம்பா ஃபுட்பால் ஆடலாம்னு சொல்லிட்டு அவனுங்க இங்க இருந்து அங்க பாஸ் பண்றது என்ன, வினிஷியஸ், ராட்ரிகோ, எம்பாப்பேன்ட்டு பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஆஃப் சைட்ல ஒரு ஷாட் வந்தது. இஷ்டத்துக்கு சூப்பரா இருந்தாங்க. ஜஸ்ட் ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்துச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மேன் சிட்டி வந்தாங்க. அது வரைக்கும் ரியல் மேன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு மேன் சிட்டி ஒரு பயங்கரமான பால் வந்து கிரீலிஷ் கண்டுபிடிச்சு குவார்டியோல் கொடுத்து அதை செஸ்ட் பண்ணி ஹாலண்ட் கோலை போட்டு ஒரு புது செலிப்ரேஷன், வாக்கிங் செலிப்ரேஷன். ஆமா அதனால போட்டிருந்தாரு. பட் சூப்பரான கோலு. இது ரொம்ப பர்சனலா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பெரிய மேன் சிட்டியில வந்து அந்த ஃபேன்ஸ்லாம் ஒரு பெரிய டீஃபோ மாதிரி போட்டு வினிஷியஸ் கலாய்க்கிற மாதிரியே வந்துட்டு இப்போ ராட்ரிகோ அந்த பேலண்டியரை வச்சுட்டு ஏதோ டோன்ட் கிரை அபவுட் இட் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று போட்டு ஒரு டீஃபோவை போட்டிருந்தாங்க. பாவம் அதை பார்த்துட்டு வினிஷியஸ் ஹர்ட் ஆவான்னு பார்த்தாருன்னா கடைசியில வந்து கேர்ட்டோ வந்து கலாய்ச்சி போயிட்டாரு. அவனுக்கு புரிஞ்சிருக்காது, அவர் இங்கிலீஷே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அமுக்கிட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவர் போட்டோ பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு இதுதான் அவங்க சொல்றாங்கன்ட்டு. அதனால வந்து அவரும் போஸ்ட் மேட்ச்ல சொன்னார், இந்த மாதிரி ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் என்ன விருப்பேத்துனாங்கன்னா இன்னும் நல்லா ஆடணும்னு எனக்கு தோணும்னு சொல்லி அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போட்டாரு. பட் இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு கோல் வந்து சிட்டி பயங்கரமா போட்டாங்க. ஆக்சுவலா நல்ல கோலு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஷாட்ஸ் சிட்டி எடுத்திருந்தாங்க. அவனுங்களை சேவ் பண்ணதுல ஒரே ஒருத்தர் தாங்க இந்த சர்ஜியோ ராமோஸ், ரீஜென்ற ராகுல் அசென்சியோ. என்னமா ஆடுறாங்க சின்ன பையன், எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு டாக்ல போட்டு சேவ் பண்ணிருந்தான். ஈஸியா ஒரு 3 கோலை சேவ் பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும். சூப்பரா ஆடினா ராகுல் அசென்சியோ. அந்த டிஃபென்சிவ்ல அவன் மட்டும் தான் சாலிடா இருந்தான். ஃபார்வர்ட் லைன் அப்ல வந்துட்டு எம்பாப்பேக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கேம்ல நல்லாவே எக்ஸ்போஸ் ஆச்சு. சுத்தமா ஃப்ரண்ட்ல பிரஸ்ஸே இல்ல. அதாவது எம்பாப்பே மட்டும் இல்ல, வினிஷியஸ் கொஞ்சம் ட்ரை பண்றான். எம்பாப்பே, ராட்ரிகோ எல்லாம் சுத்தமா அவங்க பொசிஷன்ல இருந்து அந்த ஃப்ரண்ட்
ஆஃப் த பால் மூவ்மெண்ட் கிடையாது, பிரஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம டான் கார்லவே கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி எம்பாப்பே வந்து புடிங்கன்ட்டு. ரொம்பவே ரொம்ப லெத்தார்ஜிக்கா ஆடிட்டு இருந்தாரு. அது அப்புறமா வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவோமே, நமக்கு தான் உலகத்துக்கே தெரியும் இந்த இந்த ஒரு லைனப் வந்து இந்த மேட்சப் வந்து ஒரு 5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த கேமை ரைட் ஆஃபே பண்ண முடியாது. ஒன்னு இல்ல அடிச்சிட்டாங்க கன்ஃபார்மா கேம் முடிஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்பால் ஃபேன்ஸா இருக்கவங்களுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் ஃபயரா ஆட ஆரம்பிச்சாங்க. பட் ஃபயர்னா சாதாரண ஃபிளவர் இல்ல, புஷ்பா மாதிரி ஃபயருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆடினாங்க. டோட்டலா வந்து இந்த கேம்ல 20 ஷாட் அடிச்சிருக்காங்க ரியல் மேட்ரிட், 8 ஆன் டார்கெட். சிட்டி வெறும் 11 அண்ட் 4 ஆன் டார்கெட். அவங்களுக்கு வந்து இந்த பெருசா ஒன்றும் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் கிரியேட் பண்ணல. ஃபுல்லா ரியல் மேட்ரிட் அடி அடின்னு அடி பொழந்துக்கிட்டே இருந்தானுங்க. நிறைய ஷாட், வால்வர்ட் ஷாட், எம்பாப்பே அப்படி இப்படின்னு கிட்ட கிட்ட வந்துட்டே இருந்தது. ஆனா ஒரு நல்ல ஒரு லாஃப்டட் பால் வந்துட்டு நம்ம செபயோஸ் போய் செபயோஸ் கொடுத்த பால் அப்படியே நம்ம வேர்ல்ட் கப்ல அடிச்ச மாதிரி, அந்த மாதிரி கான்டாக்ட் இல்ல ஆனா எம்பாப்பேக்கு, பட் சிமிலரா அது போட்டோலாம் வேற போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹேண்டு கை மூவ்மெண்ட்லாம் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு கோலை வந்து போட்டாரு. ஷின்ல அடிச்சுட்டு எப்படியோ உள்ள போயிடுச்சு. பட் என்னவா இருந்தா என்ன, 60th மினிட்ல ஒரு கோலை போட்டு 1-0 டிரா பண்ணி ஒரு பயங்கரமான மறுபடியும் போய் ஆலண்ட் நீ கோல் போட்டா நானும் தான்டா போடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் அந்த ரொனால்டோ மெஸ்ஸி ரைவல்ரியும் மறுபடியும் எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. ஸோ எம்பாப்பே ஒரு கோலை போட்டு 1-0 டிரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோடன், நம்ம அவரும் செம ஃபார்ம்ல இருக்காரு இந்த சீசன். நாங்க வந்துட்டு பயங்கரமா ஏதோ பண்றோம்னு நல்லா ஒரு ஸ்கில்ல பண்ணி அவர் பெனால்டி வின் பண்ணிட்டாரு. செபயாஸ் பண்ண ஃபவுல் வந்து வின் பண்ணி ஹாலண்ட் ஒரு கோலை போட்டு 2-1. சரி ஓகே, இப்ப இதுவாச்சும் பரவாயில்ல, ஓரளவு முடிச்சலாம் நினைச்சா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் ஒரு 2 சீசன் முன்னாடி எடுத்து பார்த்தாலே நம்மளோட பழைய நினைவுகள்லாம் தானா வரும். ஹோசேலு வந்துட்டு 80th என்னது 89th மினிட் மேலே 2 கோலை போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, அதோ அதே சிட்டி டீம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கேம் எல்லாம் அப்படியே ரைட் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா ரியல் மேரின் என்ன வேணா நடக்கலாம். அந்த கேம் அதுக்கப்புறமும் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் டிஃபென்சிவ்லி சிட்டியோட வீக்னஸ் இங்க வந்து இன்னும் நிறையவே எக்ஸ்போஸ் ஆச்சு. என்னன்னா ரொம்ப அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. பேக் லைன்ல வந்து ஸ்டோன்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி ரொம்ப மேட்சஸ்ல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பால் வந்துட்டு நல்ல ரொம்ப தேவையே இல்லாம வந்துட்டு ஒரு பால் லூஸ் பண்ணாங்க. எடர்சன் கொடுத்த ராங் பால், எடர்சன் ராங்கா பால் பாஸ் பண்றதும் ஒரு பிரச்சனை. இப்ப அது போய் வந்துட்டு வினிஷியஸ் அடிச்ச ஷாட்டை ரீபவுண்ட் ஆயிட்டு சூப்பரான செகண்ட் ஷாட் அடிச்சாரு பிரஹீம் டியாஸ். அடிச்ச அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து பழைய மான்சிட்டி ஆளாமா. இதுவே எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு செலிப்ரேட் பண்ணாம பயங்கரமான கோலை போட்டு அதுவும் 85th மினிட்ல போட்டிருக்கேன், செலிப்ரேட் பண்ணாம பார்த்தா செலிப்ரேட் பண்ணாம இருந்தா. கடைசியில் அவரும் ஃபார்மர் சிட்டி யூத் ப்ராடக்ட் போல இருக்கு. பட் சரியான இன்ட்ரடக்ஷன் ஃபார் பிரஹீம் டியாஸ், அவரும் நல்ல கோலை போட்டாரு. 2-2 டிரா. சரி இப்பயாச்சும் முடிக்கலாமா, இதே நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுவும் தப்பு. நாங்க ரியல் மேட்ரிட் நாங்க ஜெயிச்சே தாண்டா ஆவோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. கோவாச்சிச் வந்து நடுவில் நான் ஒரு கோமாளித்தனம் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு கிளியரன்ஸ் பண்றேன்னு சொல்லி பால் அழகா தூக்கி வினிஷியஸ் எடுத்து கொடுத்தாரு. வினிஷியஸும் வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு நல்லா எடர்சனும் வர தேவையில்ல, வந்துட்டு அவமானே செக் பண்ணி பெலிங்கம் கோலை போட்டு, பெலிங்கம் வந்து ஹாலண்ட் செலிப்ரேஷன் பண்ற நிறைய பேர் சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. பட் பெலிங்கம் வந்துட்டு ஒரு பயங்கரமான வின்னர் 90th மினிட்ல போட்டுட்டு இப்போ வந்து ஆலண்ட கலாய்ச்சிதான் கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. இப்ப இவரு பண்ணா மட்டும் கரெக்ட், ஸ்கெலி பண்ணா தப்பு அப்படின்ற ஒரு கூட்டம் சொல்லி சுத்திட்டு இருக்குது. பட் அதெல்லாம் விடுங்க, கோல் ஒரு மாசான ஒரு கோலை போட்டு 3-2 ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு சாண்டியாகோ போறாங்க. மிஷன் இம்பாசிபிள் அடுத்தது சிட்டி அங்க போய் ஜெயிக்கிறதுலாம். பட் இந்த ஒரு தோல்வி வந்து பெப்ப பயங்கரமா ஹாண்ட் பண்ணும். ஏன்னா கேம் கண்ட்ரோல்ல ஓரளவுக்கு வச்சிருந்தாங்க. 3-2 தோத்து போனது வந்துட்டு மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் கண்டிப்பாக. ஆனா இந்த மேட்சுக்கு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் கூட வினிஷியஸ் தான் போச்சு. அவ்வளவு கலாய்ச்சாங்க போட்டு கடைசியா ஜெயிச்சது வந்துட்டு வினிஷியஸ் தான். ஸோ இந்த கேம் வந்துட்டு தரோவா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நியூட்ரல் ஃபேனா இருந்து பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து நோஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் எனி சார்ட். உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க யாரு பெஸ்ட் பிளேயர், அப்புறமா செகண்ட் லெக்ல யார் ஜெயிப்பாங்கன்றதே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அன்டில் தென் திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.